everyone. This is Kanimoli from VOC Vidyalaya Metric Higher Secondary School. In the previous section, we discussed about features of modern periodic table in periodic classification of elements. In this section, we are going to discuss about metallurgy, terminologies in metallurgy, smelting process of iron, uses of copper, aluminium and iron, alloys and types of alloys, corrosion and types of corrosion. Last thing, methods of preventing corrosion. Let's move on to lesson. The first thing, metallurgy. Metallurgy is nothing but the study of extraction of metal from the ore, that metal modifying into alloy for various purpose depending upon the physical and chemical properties and structural arrangement of atom. அதாவது மெட்டலாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அதனோட ஓர்ல இருந்து. அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ற இந்த ப்ராசஸ் வந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் இதுல இன்வால்வ் ஆகும். இந்த ஸ்டெப்ஸை பத்தி ஸ்டடி பண்ற அந்த சயின்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெட்டலாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. The next thing, terminologies in metallurgy. In metallurgy ல many terms இருக்கு. அந்த terms பத்தி இப்ப நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். The terms are minerals. Second thing, ore. Third one, mining. Fourth one, gangue or matrix. Fifth one, flux. And sixth one, slag. Seventh one, smelting. Let's see one by one. First one, minerals. Minerals is nothing but maybe a single compound or complex mixture of various compound of metal and present in earth. அதாவது மினரல்ஸ்ங்கிறது சிங்கிள் காம்பவுண்டாகவும் இருக்கலாம், இல்லனா காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் வேரியஸ் காம்பவுண்ட் ஆஃப் மெட்டலாகவும் இருக்கலாம். இது எங்க நமக்கு கிடைக்குதுன்னா earthல இருந்து தான் நமக்கு இது கிடைக்குது. That is called minerals. The next one, ore. Ore is nothing but the extraction of metal easily and profitably from the minerals. That minerals is called ore. அதாவது எந்த மினரல்ஸ்ல இருந்து மெட்டலை ஈஸியாவும் ப்ராஃபிட்டபிளாவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுதோ தட் மினரல்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அலுமினியத்தோட மினரல்ஸை பத்தி பார்க்க போறோம். நமக்கு அலுமினியம் வந்துட்டு கிளேலையும் கிடைக்கும் அண்ட் தென் பாக்சைட்லயுமே கிடைக்கும். கிளேவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா clay and bauxite both மே அலுமினியத்தோட மினரல்ஸ். பட் இதுல பார்த்தோம்னா அலுமினியத்தை can be easily extract எதுல பண்ண முடியும்னா பாக்சைட்ல இருந்து ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் கம்பேர் டு clay. சோ இங்க பாக்சைட்ங்கிறது அலுமினியத்தோட ஓர், பட் அலுமினியத்தோட மினரல் தான் நமக்கு clay. ஏன்னா இங்க clayல நிறைய இம்பியூரிட்டிஸ் ஆட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய அலுமினியத்தோட அந்த பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா வெரி லோவா தான் இருக்கும். சோ இதுல என்ன மெயினா இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் கேட்பாங்க. அது என்ன 2 மார்க்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர். மினரலுக்கும் ஓருக்குமான டிஃபரன்ஷியேட் எழுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ ரெண்டுக்குமான டிஃபரன்சியேஷன் என்னன்னு பார்த்தோம்னா மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மினரல்ஸ்ல மெட்டல் பிரசன்டா இருக்கக்கூடிய அந்த லெவல் கம்மியா இருக்கும் கம்பேர் டு ஓர். சோ ஓர்ல வந்துட்டு பிரசன்டா இருக்கக்கூடிய மெட்டலோட பர்சன்டேஜ் ஹையா இருக்கும். இந்த செகண்ட் டிஃபரன்சியேஷன் பார்த்தோம்னா மெட்டலை வந்துட்டு ஈஸியா ஓர்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். பட் இதே மினரல்ஸ்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றது வந்துட்டு இட் இஸ் a difficult job. Third thing பார்த்தோம்னா எல்லா ஓர்ஸ்மே மினரல்ஸ் தான். That means all ores are minerals. But all minerals is not a ore. So இது ரெண்டும்
மினரல்ஸுக்கும் ஓருக்குமான டிஃபரன்சியேஷன். The next பார்த்தோம்னா மைனிங். மைனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா it is a process in which the ore extracted from the earth, அதாவது earth ஓட crustல இருந்து ore எக்ஸ்ட்ராக்ட் பண்ற இந்த process தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. The next thing gang or matrix. Gang or matrix அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா some rocky impurities associated with ore that is called gang or matrix. அதாவது நிறைய பாறை துகள்கள் இந்த ஓரோட கலந்திருக்கும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கேங்னு சொல்லுவாங்க, இல்லனா மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. சோ இந்த ராக்கி இம்பியூரிட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா அதோட சம் சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணுவோம். தட் சப்ஸ்டன்ஸ்னா என்னன்னா ஃப்ளக்ஸ். சோ ஃப்ளக்ஸை இந்த கேங் பார்ட்டிகல்ஸோட நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும்னா ஃபியூஷன் டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணும். அப்ப இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது என்னன்னா ஸ்லக். ஸ்லக் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தோம்னா கேங் பார்ட்டிகல்ஸும் ஃப்ளக்ஸும் ரியாக்ட் ஆகும். இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு இம்பியூரிட்டிஸ் ஃபார்ம் ஆகும். அந்த இம்பியூரிட்டிஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்லக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் திங் ஸ்மெல்டிங். Smelting அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா smelting is a process in which roasted metallic oxide reduced into metal. அதாவது ஒரு மெட்டாலிக் ஆக்சைட மெட்டலா ரெடியூஸ் பண்ற அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்மெல்டிங். as well as இந்த ஸ்மெல்டிங்ல இன்னொரு பிளஸும் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ் மூலமா தேவையில்லாம இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ஸ்லாக் ஃபார்ம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்ப ஸ்மெல்டிங் ப்ராசஸ்ல ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு மெட்டாலிக் ஆக்சைட மெட்டலா ரெடியூஸ் பண்ணுவாங்க. the second thing இந்த மெட்டாலிக் ஆக்சைட்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த ராக்கி இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ஸ்லாக் ஃபார்ம்ல ரிமூவ் பண்ணுவாங்க. that is called smelting. The next thing smelting process of iron. அதாவது அயனை ஸ்மெல்டிங் ப்ராசஸ் மூலமா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். as I told you smelting process என்னன்னு பார்த்தோம் ஒரு மெட்டாலிக் ஆக்சைடை மெட்டலா ரெடியூஸ் பண்ற அந்த process பேர் தான் அது ஸ்மெல்டிங். இங்க நம்ம என்ன பண்றோம்னா அயன்ங்கிற மெட்டலை அதனோட மெயின் ஓரான ஹேமடைட்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். எந்த process மூலமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம்? ஸ்மெல்டிங் process மூலமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். இந்த ஸ்மெல்டிங் process taking place in blast furnace. This structure is known as blast furnace. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னதுன்னா this is a blast furnace. இங்க தான் நம்ம ஸ்மெல்டிங் process நடக்க போகுது. இந்த ஸ்மெல்டிங் process மூலமா தான் நம்ம அயனோட மெயின் ஓர் எது ஹேமடைட். ஹேமடைட்டோட ஃபார்முலா Fe2O3. இந்த Fe2O3ங்கிறது it is a metallic oxide. Why? Because metallic oxide மெட்டல்ங்கிறது இங்க மெட்டல்ங்கிறது ஃபெரிக், அதோட ஆக்சிஜன் அசோசியேட் ஆயிருக்கனால இதுக்கு பேர் என்னது மெட்டாலிக் ஆக்சைடு. இந்த மெட்டாலிக் ஆக்சைடுல இருந்து ஆக்சிஜனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு பியூர் மெட்டல் கிடைச்சிரும் இல்லையா? So that is called reduction process. இந்த reduction process மூலமா மெட்டாலிக் ஆக்சைடை என்னவா நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம்? மெட்டலா நம்ம இப்ப கன்வெர்ட் பண்ண போறோம். சோ எப்படி இது இப்ப நம்ம ஹேமடைட்ல இருந்து அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த process எதுல நடக்குதுன்னு சொன்னா blast furnaceல நடக்குது. சோ இந்த blast furnace நடக்கிற இந்த processக்கு நம்ம என்னென்ன things நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் வந்துட்டு roasted metallic oxide, that means hematite எடுத்துக்கிறோம். hematiteோட ஃபார்முலா என்னது? Fe2O3. நெக்ஸ்ட் இதோட வேற என்ன ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா coke. நெக்ஸ்ட் இதோட limestone ஆட் பண்ணிக்கிறோம். limestone, hematite, coke, limestone. இந்த மூணு திங்ஸ்மே எந்த ரேஷியோல நம்ம எடுத்துக்கிறோம்னா 8:4:1ங்கிற ரேஷியோல இந்த சார்ஜஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இந்த சார்ஜஸ் நாம
இந்த blast furnace ஓட டாப் எண்ட் இருக்கு இல்லையா, இந்த டாப் எண்ட்ல இருக்கக்கூடிய கப் அண்ட் கோன் அரேஞ்ச்மெண்ட், அதாவது பெல் அண்ட் ஹோப்பர் போட்டிருக்கு இல்லையா, இந்த கப் அண்ட் கோன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் வழியா நம்ம உள்ளுக்கு blast furnace குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இங்க இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் 3 ரீஜனா அக்கர் ஆகுது. எங்கெங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தா லோவர் ரீஜன், மிடில் ரீஜன் அண்ட் அப்பர் ரீஜன். சோ ஒவ்வொரு ரீஜன்லயும் எப்படி நமக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கறத இப்ப நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லோவர் ரீஜன் பார்க்கறோம். Lower region, which is also called as combustion region. என்னன்னு சொல்லுவாங்கன்னா combustion region சொல்லுவாங்க. That means combustion zone. ஏன் இது பேர் combustion zone அப்படின்னு பார்த்தோம்னா இங்க தான் burning process நடக்குது. இங்க மெயின்டைன் ஆகக்கூடிய டெம்பரேச்சர் 1500 டிகிரி செல்சியஸ் இங்க மெயின்டைன் ஆகும். Let's see here, coke burning with oxygen. coke வந்துட்டு ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆக போகுது. coke is made up of carbon, so carbon react with oxygen at temperature 1500 degrees celsius to gives carbon dioxide plus excess of amount of heat வெளியில ரிலீஸ் ஆகும். அதாவது லோவர் ரீஜன்ல நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்குது, நாம இங்க எடுத்துக்கிட்ட கோக் இருக்கு இல்லையா, அந்த கோக்கு burning ஆகும். ஒரு பொருள் burning ஆகும்னா it needs oxygen. அந்த ஆக்சிஜன் எப்படி கொடுப்பாங்கன்னா இங்க ஒரு பைப் மாதிரி இருக்கும். இந்த பைப் வழியா ஹாட்டான ஆக்சிஜன் கேஸ உள்ளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி சென்ட் பண்ணும்போது இந்த ஹாட்டான கேஸும் இங்க இருக்கக்கூடிய கோக்கும் ரெண்டும் burn ஆகும். கோக் burn ஆகும்னா ஆக்சிஜன் தேவை, இது ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகும். எவ்வளவு டெம்பரேச்சர்ல 1500 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அங்க லோவர் ரீஜன்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் ப்ராடக்ட், கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும்போது எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிலீஸ் ஆகும். ஒரு ப்ராசஸ்ல ஹீட் ரிலீஸ் ஆனாவே அதை என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இதே ஒரு ப்ராசஸ்ல ஹீட் அப்சர்வ் ஆனா அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். சோ இங்க ஹீட் ரிலீஸ் ஆகுது, அதனால லோவர் ரீஜன்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ் பேர் என்னது, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். The next thing, middle region பத்தி பார்க்க போறோம். middle region which is also called as fusion region அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜன் பேர் என்னது, fusion zone. இங்க எவ்வளவு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் ஆகும். இங்க 3 ரியாக்ஷன் நடக்குது. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங், நமக்கு இங்க ஃபார்ம் ஆனதுல கார்பன் டை ஆக்சைடு, இங்க லோவர் ரீஜன்ல ஃபார்ம் ஆன இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும்னா மிடில் ரீஜனுக்கு வரும். மிடில் ரீஜனுக்கு வரும்போது அங்க சம் கோக் ரிமைனிங் இருக்கும். அந்த கோக்கோட மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்னா ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகும்போது அதாவது மிடில் ரீஜன்ல இன்னும் ரிமைனிங் என்ன இருக்குது, கோக் இருக்கு. அந்த கோக் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன். as I told you, கார்பனோட மறுபடியும் என்ன ரியாக்ட் ஆகுது, லோவர் ரீஜன்ல ஃபார்ம் ஆன இந்த கார்பன் டை ஆக்சைடு கோக்கோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும். 2 molecules of carbon monoxide. இந்த ப்ராசஸ்ல எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஹீட் என்னன்னா அப்சர்வ் ஆகும். அதிகமான அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். அதாவது ஒரு கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ்ல எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சர்வ் பண்ணப்படும். ஹீட் அப்சர்வ் பண்ணாவே அந்த ப்ராசஸ் பேர் என்னது, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். the next middle region என்ன நடக்கும்னா நம்ம இங்க எடுத்துக்கிட்ட இல்லையா லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன்ங்கிறது ஒண்ணு இல்ல, சுண்ணாம்பு கல்லு தான். இந்த லைம்ஸ்டோனோட ஃபார்முலா என்னது, CaCO3. இதை எப்படி ரீட் பண்ணாங்க, கால்சியம் கார்பனேட். இந்த கால்சியம் கார்பனேட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் கார்பனேட்டோட ஃபார்முலா CaCO3. இது டிசோசியேட் ஆகும். இங்க எவ்வளவு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் சொன்னேன், 1000 டிகிரி செல்சியஸ் இங்க மெயின்டைன் ஆகும். இங்கேயுமே உங்களுக்கு என்ன மெயின்டைன் ஆகும், 1000 டிகிரி செல்சியஸ் நமக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அப்படி மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும்போது மிடில் ரீஜன்ல கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ் ஆகும்னா சிதைஞ்சு போகுது. அப்படி சிதை வரும்போது இது எப்படி நமக்கு ஸ்பிளிட் ஆகும்னா கால்சியம் ஆக்சைடு பிளஸ்
கார்பன் டை ஆக்சைடு CaO plus CO2 நமக்கு பிரியும். So இங்க ஃபார்ம் ஆன இந்த ப்ராசஸ்லயும் வந்து என்னன்னா excess of amount of heat என்ன பண்ணும்னா அப்சர்வ் பண்ணும். இதுலயும் நிறைய amount of heat என்ன பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஒரு டீகம்போசிஷன் ப்ராசஸ் நடக்குதுனாவே அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணாதான் டீகம்போசிஷன் ப்ராசஸே நடக்கும். அப்படி இந்த ஹீட் அப்சர்வ் பண்ணவே இந்த ப்ராசஸ் என்னன்னு சொன்ன எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னேன். சோ இங்க நமக்கு ஃபார்ம் ஆனது இல்லையா இந்த கால்சியம் ஆக்சைடு எதுக்காக நமக்கு லைம்ஸ்டோன் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த லைம்ஸ்டோன் வந்துட்டு கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் ஸ்பிளிட் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆன இந்த கால்சியம் ஆக்சைடு நமக்கு ஒரு ஃப்ளக்ஸா ஆக்ட் ஆகும். ஃப்ளக்ஸோட வேலை என்னது ராக்கி இம்பியூரிட்டிஸோட ஆட் ஆகி அதுல உள்ள இம்பியூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண as a slag formed. சரி இது எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம இங்க ஃபார்ம் ஆன கால்சியம் ஆக்சைடு இந்த ஹேமடைட்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய கேங் பார்ட்டிகல்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா சிலிக்கன் டை ஆக்சைடு. இந்த சிலிக்கன் டை ஆக்சைடு தான் என்ன பார்ட்டிகல் கேங் பார்ட்டிகல். கேங் என்னது பாறை துகள். இந்த சிலிக்கன் டை ஆக்சைடு எதோட ஆட் ஆயிருக்குது ஹேமடைட்டோட ஆட் ஆயிருக்கு. சோ இத நம்ம ரிமூவ் பண்ணனும். ரிமூவ் பண்ணனும்னா இதோட என்ன ஆட் பண்ணனும் ஒரு ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணனும். அந்த ஃப்ளக்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சைடு. ஓகேவா இப்ப கால்சியம் ஆக்சைடும் சிலிக்கன் டை ஆக்சைடும் ரியாக்ட் ஆகுது. அப்படி ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா கால்சியம் சிலிகேட். கால்சியம் சிலிகேட் ஓகேவா கால்சியம் சிலிகேட். இந்த கால்சியம் சிலிகேட்ங்கிறது வந்துன்னா இட் இஸ் a impurities. இந்த impurities தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா slag. இந்த slag எப்படி ரிமூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க பிக்சரை. இங்க மேல உள்ள ஒரு அவுட்லெட் இருக்கு இல்லையா இந்த அவுட்லெட் வழியா இந்த slag அதாவது இந்த இம்பியூரிட்டியான இந்த slag வந்துட்டு மேல இருக்கக்கூடிய அவுட்லெட் வழியா நம்ம வெளியில ரிமூவ் ஆயிடும். இந்த நெக்ஸ்ட் திங் அப்பர் ரீஜன்ல நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை பத்தி பார்க்க போறோம். Upper region. Upper region which is also called as reduction zone. இந்த ஜோனுக்கு பேர் என்னது reduction zone. ஏன் இங்க இதுக்கு பேரு reduction zone அப்படின்னு பார்த்தோம்னா இங்க தான் reduction reaction occur ஆக போகுது. இப்போ நம்ம upper region இருக்கு இல்லையா that means the blast furnace ஓட upper regionல நடக்கக்கூடிய process இப்ப பார்க்க போறோம். இங்க என்ன process நடக்கும்னா upper regionல எவ்வளவு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும்னா 400 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். எவ்வளவு டெம்பரேச்சர் அப்பர் ரீஜன்ல 400 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அப்படி மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அயனோட ஓர் எது ஹேமடைட். ஹேமடைட்டோட ஃபார்முலா Fe2O3. இந்த Fe2O3 ஆன இந்த ஹேமடைட்ட மெட்டாலிக் ஆக்சைடு இதோட ரியாக்ட் ஆகும்போதுனா நமக்கு இங்க ஃபார்ம் ஆனது இல்லையா மிடில் ஜோன்ல என்ன ஃபார்ம் ஆனது கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு எதுக்காக இங்க நம்ம கோக் ஆட் பண்ணோம்னா அந்த கோக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னா ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும். ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஒரு ப்ராசஸ்ல ஆக்சிஜனை அக்செப்ட் பண்ணிக்குதுன்னா அந்த ஏஜென்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட். இப்ப இந்த மிடில் ஜோன்ல உருவான இந்த கார்பன் மோனாக்சைடு அப்பர் ஜோனுக்கு மேல போகும். அப்ப மேல போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஹேமடைட்டோட ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆகும்போது ஹேமடைட்டும் that means மெட்டாலிக் ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடும் ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகும்போது இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணிக்கும்னா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிக்கனால இங்க மெட்டாலிக் ஆக்சைடு that means ஃபெரிக் ஆக்சைடுல இருந்து என்ன ஆகுது ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது. ஒரு ப்ராசஸ்ல ஆக்சிஜன் ரிமூவ் ஆனாவே அதை என்னன்னு சொல்லுவாங்க ரிடக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு பாக்குறோம். இங்க என்ன ஃபார்ம் ஆகுது ரிமைனிங் என்ன ஃபார்ம் ஆகும் 2Fe. இங்க பாருங்க Fe2 இங்க நமக்கு 2Fe இருக்கா Fe2 போடுங்க அதுதான் முன்னாடி 2Fe plus 3CO2 எத்தனை கார்பன் இருக்கு 3 கார்பன். ஆக்சிஜன் எவ்வளோ இங்க முன்னாடி 3 இருக்கு. இந்த 3 காமன் ஃபார் போத் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கும் காமன் ஆனது கார்பனுக்கும் காமன் ஆனது. இங்க 3 பாருங்க 3 கார்பன் வந்துச்சு. டோட்டலா எத்தனை ஆக்சிஜன் இங்க ஒரு 3 ஆக்சிஜன் இங்க ஒரு 3 டோட்டலா 6 ஆக்சிஜன். So 3 2s are 6. So in any chemical reaction mass neither be created nor be destroyed but one form ல இருந்து another form க்கு மாறி இருக்கு. இதுதான் law of conservation of mass னு சொல்லுவாங்க. So here நமக்கு என்ன கிடைச்சிருச்சு பியூர் அயன் கிடைச்சிருக்கு. இந்த அயன் வந்துட்டு ஸ்பாஞ்ச் ஃபார்ம்ல இருக்கும். இந்த அயனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க
பிக் அயான். இந்த அயன் பேர் என்னது? பிக் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? this is called a smelting process of iron. இப்படிதான் அயனை ஸ்மெல்டிங் process மூலமா நம்ம என்ன பண்ண போறாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. ஓகேவா? the next thing, alloys and types of alloys. Alloys அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா, alloys is a homogeneous mixture of alloys ங்கிறது என்னது? It is a homogeneous mixture of இது எது mixed ஆயிருக்குன்னா metal combined with another metal or metal combined with non-metal. They are fused together. அதாவது alloy ங்கிறது என்னன்னு பார்த்தோம்? It is a homogeneous mixture in which metal combined with another metal or metal combined with one or more non-metal, that is called alloys அப்படின்னு சொல்லுவாங்க. There are two types of alloys இருக்கு. One வந்துட்டு ferrous alloys, one வந்துட்டு என்னது? Ferrous alloy. Another one பார்த்தோம்னா non-ferrous alloy. Another one non-ferrous alloy. Ferrous alloy அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா, in any alloys the iron main component present ஆயிருக்குனா, ஒரு alloysல iron major component present ஆயிருந்தா that is called ferrous alloy. இதுவே ஒரு alloysல iron major component present ஆகலனா that is called non ferrous alloy அப்படினு சொல்வாங்க. Okay, the next thing, corrosion. அதாவது the gradual destruction of metal due to the action of chemical and electrochemical reaction by environment, that is called corrosion. corrosion அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு metal gradually destruct ஆயிட்டே இருக்கும். எதனால destruct ஆகும்னா, இந்த environmentல நடக்கக்கூடிய chemical reaction மூலமாகவோ இல்ல electrochemical reaction மூலமாகவோ அந்த metal கொஞ்சம் கொஞ்சமா அரிமானமாயிட்டே இருக்கும். அததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா corrosion அப்படின்னு சொல்லுவாங்க. There are two types of corrosion இருக்கு. One is wet corrosion, another one dry corrosion அப்படின்னு சொல்லுவாங்க. Wet corrosion அப்படின்னு சொன்னா the corrosion occurs in the presence of moisture, that is called wet corrosion. அதாவது corrosion process வந்துட்டு moistureால அந்த corrosion நடந்தது அப்படினு சொன்னா that is called wet corrosion. இதுவே dry corrosion அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா, in the absence of moisture இல்லாம ஒரு corrosion occur ஆனதுனா that is called dry corrosion அப்படினு சொல்லுவாங்க. the best example of corrosion க்கு என்னன்னு பார்த்தோம்னா rusting of iron, அதாவது இரும்பு துருப்பிடிக்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா கரோஷனுக்கு நாம இப்ப பார்க்க போறோம். So very important 2 mark rusting of iron. நிறைய பப்ளிக் எக்ஸாம்ல இந்த क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ இந்த क्वेश्चन தெளிவா படிச்சுக்கங்க. rusting of iron, அதாவது ஒரு it is iron நினைச்சுக்கங்க. it is a iron particle. இந்த iron particle வந்துட்டு மேல நமக்கு moisture என்ன present ஆயிருக்கும்? ஆக்சிஜனும் plus வாட்டரும் present ஆயிருக்கும். இததான் நம்ம moisture சொல்லுவாங்க. சோ ஒரு அயன் வந்துட்டு அயன் மேல moisture வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த லேயர் ஒரு brown கலர்ல ஒரு லேயர் ஒன்னு ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு ப்ராப்பரான டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, when iron exposed on moisture it form a brown layer of hydrated ferric oxide. That compound is known as rusting. That compound is known as rust. That process is known as rusting. அதாவது for example இதோட chemical reaction பார்க்கிறோம். 4Fe plus
3O2 plus XH2O. அதாவது ஒரு அயன் மேல எதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது? மாய்ஸ்டர் என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? ஆக்சிஜன், வாட்டர், இது ரெண்டும் சேர்ந்த மாய்ஸ்டர். இந்த மாய்ஸ்டர் இங்க அயன் மேல எக்ஸ்போஸ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு பிரவுன் கலர்ல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. அந்த லேயர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரஸ்ட்னு சொல்லுவாங்க. ரஸ்டுக்கான ஃபார்முலா 2Fe2O3.XH2O. It is a hydrated ferric oxide. இதுக்கு பேர் என்னது? hydrated ferric oxide. இந்த hydrated ferric oxide தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பினாமினன் பேரு ரஸ்டிங். சோ ரஸ்டிங் ஆஃப் அயன்ங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், கரோஷனுக்கு ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா how to prevent the corrosion of metal. மெட்டலை எப்படி நம்ம கரோஷன் ஆகாம நம்ம தடுக்கிறது, அதுக்கான வழிமுறைகளை இப்ப நம்ம பார்ப்போம். Prevention of corrosion. So நம்ம இப்ப ஒரு மெட்டல் வந்து கரோஷன் ஆகக்கூடாது, சோ கரோஷன் ஆகாம நம்ம அதை அவாய்ட் பண்ணணும்னா பெஸ்ட் என்னென்ன வேஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் திங், அந்த மெட்டல் மேல நம்ம ஒரு பெயிண்ட் கோட்டிங் கொடுக்கறனால அந்த மெட்டல் வந்துட்டு கரோஷன் ஆகாம நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். செகண்ட் திங், அந்த மெட்டல் மேல நம்ம ஒரு ஆயிலையோ கிரீஸையோ நம்ம கோட்டிங் கொடுக்கும் போதும் அப்பையும் வெளியில உள்ள மாய்ஸ்டர் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த மெட்டலோட நேரடியா ரியாக்ட் ஆகாம நம்ம அவாய்ட் பண்ணலாம். அது மூலியமாவும் நம்ம கரோஷன் ஆகாம அந்த மெட்டலை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். The third thing, galvanization. Galvanization very very important 2 mark. Galvanization means இங்க நம்ம ஜிங்க் மெட்டல், இந்த மெட்டலை நம்ம ஜிங்க்ங்கிற மெட்டலை அயன் மேல கோட்டிங்கா கொடுப்போம். ஒரு அயன் மேல ஜிங்க் மெட்டலை கோட்டிங்கா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க galvanization process. The next fourth way என்னன்னு பார்த்தோம்னா electroplating அப்படிங்கிற ப்ராசஸ். இந்த electroplating processல என்ன பண்ணுவாங்கன்னா a metal coating over another metal by passing electricity, that is called electroplating. அதாவது ஒரு மெட்டல் மேல இன்னொரு மெட்டலை கோட்டிங்கா கொடுப்பாங்க. இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட பாஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் தான் எலக்ட்ரோலைசிஸ்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா ஒரு மெட்டலை இன்னொரு மெட்டல் மேல கோட்டிங் கொடுக்குற இந்த ப்ராசஸ் பேர் என்னது? எலக்ட்ரோபிளேட்டிங். சோ இந்த ப்ராசஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மெட்டல் கரோஷன் ஆகாம அவாய்ட் பண்ணலாம். These are prevention of corrosions. Thank you students. Prepare well for examination.